A very good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய ஓய்வு நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். சங்கீதம் 98. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய காலை வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்களா இருக்கா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற காரியத்தில் ஒவ்வொன்றிலும் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய ஆலோசனை வழி நடத்திட்டோம்ப்பா. இந்த ஓய்வு நாளில் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை முழுமையுமாக உம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. Amen. Thank you so much. Have a good day.